BCG மேட்ரிக்ஸ் 2 minutesல எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? பாஸ்டன் கன்சல்டிங் குரூப் அப்படிங்கிறவங்க தான் இந்த மேட்ரிக்ஸை கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரி அடுத்த 10 வருஷத்துல பயங்கரமா க்ரோ ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு பிக் ஷாட்டான ஒரு கம்பெனியா இருக்கீங்க அப்படின்னா உங்களை ஸ்டார் பர்ஃபார்மர்னு கூப்பிடுறாங்க. இதுவே அடுத்த 10 வருஷத்துல சம க்ரோத் இருக்குங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படிங்கிற இண்டஸ்ட்ரியில நீங்க இப்பதான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியா ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஸ்டார் பர்ஃபார்மரா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு காலியா போய் எங்க போனீங்கன்னே தெரியாம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, இண்டஸ்ட்ரியில க்ரோத் ப்ராஸ்பெக்ட் சூப்பரா இருக்கு, பட் இவங்களுக்கான ஷேர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தானே இருக்கு அந்த ஸ்டார்ட் அப்க்கு. அதனால இவங்க ஒரு பெரிய கேள்விக்குறி. ஃபியூச்சர்ல இவங்க நல்லா ப்ரொசீட் பண்ணாங்கன்னா ஒருவேளை இவங்க ஸ்டார் பர்ஃபார்மரா வரலாம், இல்லைன்னா அந்த மார்க்கெட்ல இல்லாம கூட காலி ஆயிடலாம்னு சொல்றாங்க. இதுதான் செகண்ட் ஸ்டேஜ். இட் இஸ் கால்ட் அஸ் குவெஸ்டன் மார்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூணாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அடுத்த 10 வருஷத்துல இந்த கம்பெனி ஒன்றும் அப்படி ஒன்றும் க்ரோ ஆகிற மாதிரி தெரியல. கம்பெனியை விட இந்த இண்டஸ்ட்ரியே பெருசாக க்ரோ ஆக போறது இல்லை. சேமா அப்படியே அது பாட்டுக்கு 5% 10% ஆவரேஜாக தான் க்ரோ ஆக போகுது. ஒன்றும் பெரிய எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் எல்லாம் வரப்போறது இல்லை. அப்படிங்கிறப்ப நீங்க அப்படி ஒரு லோ ஆர் ஸ்லோ க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்கிற ஒரு மார்க்கெட்ல நீங்க யாரு, உங்க கம்பெனி யார் அப்படின்னு கேட்டா, நான் தான் மிகப்பெரிய ஆள். ஐஸ்கிரீம் அப்படின்னு வந்தா அடுத்த 15 வருஷத்துல ஒன்றும் எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் எல்லாம் வரப்போறது இல்லை. சிம்பிளா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோவா கிராஜுவலா தான் வந்து அந்த க்ரோத் இருக்க போகுது. பட் ஸ்டில் அங்க நீங்க யாரு? அமூலா? அப்ப நீங்க வேற லெவல் தான். மொத்த ப்ராஃபிட்டை நீங்க தான் அள்ள போறீங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல பெரிய க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இல்லைனாலும் இருக்கிற க்ரோத் ப்ராஸ்பெக்டை நீங்க தான் அள்ள போறீங்க. ஸோ நீங்க தான் கேஷ் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகேங்க. அடுத்த 10 வருஷத்துக்கு ரொம்ப ஸ்லோவா தான் க்ரோ ஆகும் இந்த இண்டஸ்ட்ரி. அப்படி ஒரு இண்டஸ்ட்ரியில இப்பதான் நான் போய் ஐஸ்கிரீம் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க போய் நின்னீங்கன்னா, ஐயோ வேண்டாம், இந்த ஆணியே நீங்க புடுங்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இதுலேயே பெரிய க்ரோத் ப்ராஸ்பெக்டே கிடையாது. ஆல்ரெடி இல்லை நல்ல கேஷ் கவெல்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்போ போய் இந்த இண்டஸ்ட்ரியில போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் மேலே வர்றது ரொம்ப கஷ்டம். இதுவே ஹை க்ரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் கொஸ்டின் மார்க்காவது இருப்பீங்க. ஸோ தட் யூ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஃபார் க்ரோத். நீங்க வந்து ஸ்டார் பர்ஃபார்மரா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா க்ரோத் ப்ராஸ்பெக்டே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க போய் வெறும் 10% 5% தான் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கீங்க. நீங்க எப்படி பெரிய அளவு முடியும்? நீங்க ஆகவே முடியாது அப்படின்னு நான் சொல்லல. BCG மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேரு டாக் கேட்டகரின்னு பேரு. அப்ப ஹை இண்டஸ்ட்ரியல் க்ரோத் ஃபியூச்சர்ல இருக்கு. அங்க நீங்க ஒரு பெரிய பிக் ஷாட்னா யூஆர் கால்ட் அஸ் யாரு? யூஆர் கால்ட் அஸ் ஸ்டார் பர்ஃபார்மர். எப்படி? ஹை க்ரோத், ஹை மார்க்கெட் ஷேர், ஸ்டார். ஹை மார்க்கெட் க்ரோத் இருக்கு, பட் நீங்க ஒரு சுக்குடா பையன் அந்த இடத்துல அப்படின்னா யூ கால்ட் அஸ் கொஸ்டின் மார்க். லோ க்ரோத் ஆனா நீங்க ஒரு பெரிய ஆள் அந்த இடத்துல அப்படின்னா யூ கால்ட் அஸ் கேஷ் கவ். லாஸ்ட் கேட்டகரி டாக். பாய். இது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே.